வரவிருக்கும் தமிழக சட்டமன்ற தேர்தலுக்கு முன்னதாக டிடிவி தினகரனின் அம்மா மக்கள் முன்னேற்றக் கழகம் தேசிய ஜனநாயக கூட்டணியில் மீண்டும் இணைந்துள்ளது. பிரதமர் நரேந்திர மோடி ஜனவரி 23, 2026 அன்று தமிழகத்திற்கு வருகை தரவுள்ள நிலையில் இந்த அரசியல் நகர்வு மாநில அரசியலில் பெரும் தாக்கத்தை ஏற்படுத்தும் என எதிர்பார்க்கப்படுகிறது. டிடிவி தினகரன் மறைந்த முதல்வர் ஜெயலலிதாவின் தோழி வி.கே. சசிகலாவின் நெருங்கிய உறவினர் ஆவார். அவர் மக்களவை மற்றும் மாநிலங்களவை உறுப்பினராகவும் பணியாற்றியுள்ளார். 2016-இல் ஜெயலலிதா மறைவுக்குப் பிறகு அதிமுகவில் ஏற்பட்ட பிளவை தொடர்ந்து 2018-இல் அம்மா மக்கள் முன்னேற்றக் கழகத்தை அவர் தொடங்கினார். அதிமுகவின் கொடியில் ஜெயலலிதாவின் படம் இடம்பெற்றுள்ளது. இது அவரது அரசியல் பாரம்பரியத்துடன் உள்ள தொடர்பை வெளிப்படுத்துகிறது. 2017 6 நகர் இடைத்தேர்தலில் சுயேட்சை வேட்பாளராக தினகரன் குறிப்பிடத்தக்க வெற்றியை பெற்றார். 2024 மக்களவைத் தேர்தலின் போது அதிமுக பாஜக தலைமையிலான என்பிஏவில் ஒரு பகுதியாக இருந்தது. ஆனால் 2025 செப்டம்பரில் கூட்டணியில் இருந்து விலகியது. டிடிவி தினகரன் ஜனவரி 21, 2026 அன்று சென்னையில் என்பிஏவில் முறையாக மீண்டும் இணைந்தார். மத்திய உள்துறை அமைச்சர் அமித் ஷா தினகரனை மீண்டும் கூட்டணிக்கு கொண்டு வருவதில் முக்கிய பங்காற்றியதாக கூறப்படுகிறது. 2026 தேர்தலுக்கான வலுவான கூட்டணியை உருவாக்க பிரதமர் மோடி மற்றும் அமித் ஷாவின் முயற்சிகளை வலுப்படுத்த தினகரன் தனது உறுதிப்பாட்டை வெளிப்படுத்தினார். திமுகவை ஆட்சியில் இருந்து அகற்றி அம்மாவின் ஆட்சியை மீட்டெடுப்பதே இந்த முடிவின் நோக்கம் என்று அவர் கூறினார். அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே. பழனிசாமி அதிமுகவின் முடிவை வரவேற்றார். இது திமுகவின் கொடுங்கோல் ஆட்சியை முடிவுக்கு கொண்டு வரும் என்றார். 2026 தமிழக தேர்தலுக்கான தொகுதி பங்கீட்டு பேச்சுவார்த்தைகள் நடைபெற்று வரும் நிலையில் அதிமுகவின் மறுபிரவேசம் பாஜகவின் பங்கில் 6 முதல் 10 இடங்களை பெறும் என எதிர்பார்க்கப்படுகிறது. என்பிஏவில் தற்போது அதிமுக, பாமக, தமிழ் மாநில காங்கிரஸ் மற்றும் பிற சிறிய கட்சிகள் அதிமுகவுடன் இணைந்துள்ளன. அதிமுகவின் மறுஇணைப்பு தமிழகத்தில் என்பிஏவுக்கு ஒரு குறிப்பிடத்தக்க ஊக்கமாக கருதப்படுகிறது. குறிப்பாக வாக்குகளை ஒருங்கிணைப்பதில் அதிமுக தமிழகத்தின் தென் மாவட்டங்களில் வலுவான ஆதரவு தளத்தை கொண்டுள்ளது. குறிப்பாக முக்குளத்தூர் சமூகத்தினரிடையே இந்த மறுசீரமைப்பு அதிமுக வாக்கு வங்கியில் பிளவை தடுக்கும். இதன் மூலம் என்பிஏவின் தேர்தல் வாய்ப்புகளை வலுப்படுத்தும். பாரதிய ஜனதா கட்சியின் தொடர்ச்சியான முயற்சிகள் மாநில கட்சிகள் ஆதிக்கம் செலுத்தும் தமிழகத்தில் தேர்தல் வெற்றியை பெற உதவுகின்றன. பிரதமர் நரேந்திர மோடி ஜனவரி 23, 2026 அன்று சென்னையில் ஒரு பொதுக்கூட்டத்தில் உரையாற்ற உள்ளார். இந்த வருகை அதிமுகவின் மறுபிரவேசத்திற்கு பிறகு கூட்டணிக்கு அதன் ஒற்றுமையை வெளிப்படுத்த ஒரு வாய்ப்பை வழங்குகிறது. டிடிவி தினகரனின் அதிமுக என்பிஏவுடன் மீண்டும் இணைந்தது தமிழக அரசியலில் ஒரு திருப்புமுனையாகும். இந்த மூலோபாய நகர்வு திமுக அரசாங்கத்திற்கு சவால் விடுவதையும் அம்மாவின் ஆட்சியை மீட்டெடுப்பதையும் நோக்கமாக கொண்டுள்ளது. பிரதமர் மோடியின் வரவிருக்கும் வருகையுடன் 2026 சட்டமன்ற தேர்தலுக்கான வலுவான ஒருங்கிணைந்த முன்னணியை கூட்டணி திட்டமிட்டுள்ளது. இந்த மறுசீரமைப்பின் முழு தாக்கம் வரும் மாதங்களில் வெளிப்படும். இது தமிழகத்தின் எதிர்கால அரசியல் நிலப்பரப்பை வடிவமைக்கும்.